ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பாரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி சுரேஷ் மாதிரி டைரக்ட் பண்ணி ஊர்வசி, தினேஷ், மாறன் இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்கிற ஜேவேபி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுன்ட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து அடுத்த எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். அதாச்சும் பேபிமா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 5 பசங்க, 3 பசங்க 2 பொண்ணுங்க. ஸோ அந்த 3 பசங்கள்ல 2 பேர் தான் வந்து தினேஷும் மாறனும். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஓப்பனிங் சீன்ல ஃபோன் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பார்க்காங்க என்னன்ட்டு. ஸோ போய் பார்த்தா உங்க அம்மாவை வந்து காணும், உங்க அம்மா வந்து கொல்கட்டால எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பதறாங்க, என்னடா அம்மாவை காணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அம்மாவை தேடி போறாங்க, கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ போய் எங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதை. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பாக்குறப்போ எனக்கு பெரிய பாசிட்டிவா படுறது வந்து இந்த படத்தோட யதார்த்தம் தான். ஏன்னா படம் ஃபுல்லாவே வந்து ரொம்ப யதார்த்தமா கொண்டு போனதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துல எமோஷனலா படம் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து எமோஷனலா ஃபீல் பண்ணி கண் கலங்க வைக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து படத்துல நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கு பெரிய காரணமா பட்டது வந்து இந்த படத்துல எந்த விதமான ஆர்டிபிஷியலோ இல்ல சினிமாட்டிக்காவோ எந்த விஷயங்களும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கொண்டு போனதுனால ஆடியன்ஸ்ட நல்லாவே இந்த படம் கனெக்ட் ஆச்சு. குறிப்பா வந்து அந்த கேரக்டர்ஸ், குறிப்பா வந்து ஊர்வசி, தினேஷ், மாறன் இவங்க கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ள நடக்கிற கேரக்டர்ஸ், அந்த சண்டைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த படம் வந்து எமோஷனலா நம்மளுக்கு வந்து நிறைய இடங்கள்ல கண்கலங்க வைக்குது. ஸோ இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சும் படத்துல வர எல்லாருமே, ஒவ்வொரு சீன்ல வர எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, குறைய சொல்ல முடியாது. ஆனா அந்த படத்துல வந்து முக்கியமான கேரக்டர்ஸ்னு சொல்றப்போ ஒரு 4 கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாவே வரும். ஸோ அந்த 4 கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாவோ இல்ல ஆக்டிங்ல கொஞ்சம் அதை ப்ராப்பரா பண்ணலனாவோ கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்திருக்கும், கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி கனெக்ட் ஆயிருக்காது. ஆனா அந்த 4 கேரக்டர்ஸுமே வந்து சூப்பரா பண்ண போய் அந்த 4 கேரக்டர்ஸுமே ஏதோ ஒவ்வொரு சீன்ல வந்து கண்டிப்பா ஆடியன்ஸை வந்து அந்த ஒரு எமோஷனலா அழகு வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா ஒரு நல்ல சீன் இருக்கிறது முக்கியம் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல சீன் இருக்குன்னா அதை வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து கரெக்டா கேஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு கரெக்டா அந்த சீனுக்கு ஏத்தாப்புல நடிக்க வைக்கணும். ஸோ அது நடக்கிறப்ப தான் வந்து அந்த நல்ல சீன் வந்து நல்ல சீனா ஸ்கிரீன்ல வரும். ஒரு நல்ல சீன் இருக்கு ஆனா ஆர்டிஸ்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, கரெக்டா கன்வே பண்ணல அப்படின்னா அது நல்ல சீனா இருந்தாலுமே பிரயோஜனம் இல்லை, ஏன்னா பாக்குறதுக்கு அது கனெக்ட் ஆகாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த 4 கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா பண்ண போய் ஆடியன்ஸ்ல வந்து அது ஈஸியாவே வந்து கன்வே ஆச்சு. ஸோ அதுவும் குறிப்பா வந்து மாறன்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. நம்ம வந்து அவர் காமெடி ரோல்ல பார்த்திருப்போம், இந்த படத்துல வந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. நான் டீட்டெயிலா சொல்ல விரும்பல, நீங்க படம் போய் பாருங்க, கண்டிப்பா வந்து மாறனா இது அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு நம்மள. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காமிக்கல் ரோல்ல இருந்து விலகி அப்படியே ஒரு இதுல வந்து ஒரு சீரியஸான டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவர் எல்லா படத்துலயும் என்ன பண்ணுவாரு, அதே காமெடி வந்து இதுலயுமே இருக்கும், இதுலயுமே பண்ணியிருப்பாரு, சிரிக்க வச்சிருப்பாரு. ஸோ இன்னொரு பாசிட்டிவ் வந்து இந்த படத்துக்கு வந்து காமெடி. ஏன்னா இந்த படம் முழுக்க வந்து ஒரு ஃபீல் குட் எமோஷனல் டிராமா மாதிரி தான் படம் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனா அதை எந்த இடத்துலயும் சலிப்பு தட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த காமெடிஸை வந்து கரெக்டா பிளேஸ்மெண்ட்ல யூஸ் பண்ணி கரெக்டா அதை கொண்டு வந்தது வந்து அந்த என்கேஜிங் ஃபேக்டரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. ஏன்னா சிரிக்கவும் வச்சிருக்காங்க, அதே சமயம் நம்மளை வந்து எமோஷனலா வந்து அளவும் வச்சிருக்காங்க, ரெண்டையுமே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்து இந்த படத்தை வந்து லீனியரா வேணுமானா யாரு, அவங்க ஃபேமிலி என்ன, அவங்க பசங்க யாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க காணாம போயிடுறாங்க, தேடுறாங்க, இப்படி கொண்டு போயிருந்தா ஒரு மாதிரி பிளாட்டா உப்புச்சப்பே இல்லாத மாதிரி இருந்திருக்கும். ஆனா அதை பண்ணாம படம் ஆரம்பிச்ச முதல் சீன்லயே வந்து கதைக்குள்ள போயிட்டாங்க, அதாச்சும் அவங்க அம்மா காணும் தேட போறாங்க அப்படின்ட்டு கதைக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மாண்டேஜ் கட்ஸ் மாதிரி பிளாஷ்பேக்கை வந்து அங்கங்க குட்டி குட்டியா வந்து அவங்க அந்த பேபிமாவோட கேரக்டரை வந்து காமிச்ச விதங்கள் வந்து அது நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு போர் அடிக்காம கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ஊர்வசியோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முழுக்க முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாம அவங்கள ஒரு விதமா காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட கேரக்டர் வந்து டோட்டலா வேற விதமா காமிச்சதுமே நல்லா இருந்துச்சு. சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த எல்லாருமே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஊர்வசியோட கேரக்டர் வந்து இருக்கும். அதுவும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ்ல வந்து நிறைய பாத்துருவோம், அது காமெடியா இருக்கட்டும் இல்லைன்னா எமோஷனல் கேரக்டரா இருக்கட்டும். ஸோ இதுல வந்து ரெண்டும் கலந்த மாதிரி காமெடி பிளஸ் எமோஷனல்னு சொல்லிட்டு ரெண்டுமே பண்ணியிருப்பாங்க, ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இதை தாண்டி சினிமாட்டோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அந்த பிரிட்ஜ் சீனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ஒழுங்கா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வைஸுமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த படத்துல பிரச்சனையே இல்லையா, ஆகாவோன்னு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை இருக்கு. அதாச்சும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி இல்ல செகண்ட் ஹாஃப்லயும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்லோவா சீரியல் மாதிரி படம் போதும் அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வரும், அது செகண்ட் ஹாஃப்லயும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வரும். அது மட்டும் தான் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையா வந்து எனக்கு இருந்துச்சு.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போக 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் போனது எல்லாமே வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகி நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நடுவில் வர இந்த ஒரு ஸ்லோனஸ் லேக்னஸ் மட்டும் தான் எனக்கு இந்த படத்துல நெகட்டிவா படிச்சு. அதே மாதிரி அந்த ஒரு கேரக்டர் சொன்னோம்ல, அந்த கொல்கட்டால ஒரு கேரக்டர் வரும், அது வந்து என்னடா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தர் நல்லவனா இருப்பான் அதுக்குன்ட்டு இப்படியா அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ற விஷயங்கள்லாம் நம்மளை யோசிக்க வைக்கும். ஆனா அதை ஃபினிஷ் பண்றப்ப வந்து ரொம்ப சூப்பரா அந்த கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரியல் கேரக்டர்லாம் வந்து போட்டு காட்டுற விஷயங்கள் அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி சீன்ஸாவே வந்து நிறைய இடங்கள்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கியூட்டாவும் இருக்கும், அதே சமயம் நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த படத்துல சொல்ல வர விஷயமும் அதுதான், அம்மாவை வந்து நல்லா பாத்துக்கணும், குழந்தை மாதிரி பாத்துக்கணும் அம்மாவை அப்படிங்கிறது தான் அந்த படத்துல வந்து சொல்றாங்க. ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னா ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். அதாச்சும் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ், அந்த அம்மாவை எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஃபேமிலியோட போய் தாராளம் பார்க்கலாம். ஸோ போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல வரேன். பாய்.